Hi, hello, my dear friends, brothers, sisters, இரத்த சம்பந்தம் இல்லாத கிறிஸ்துவுக்குள்ளாக இணைக்கப்பட்ட என்னுடைய சொந்தக்காரங்க உங்க எல்லாரையும் பார்க்குறதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுவும் இல்லாம இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த ஆண்டவருக்கு நான் முதலாவது நன்றியை சொல்லிக்கிறேன். இன்னைக்கு கூட ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல ஒரு அருமையான வசனத்தை குறித்து நமக்கு பேச இருக்கிறார். நான் வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. தயவு செஞ்சு யாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஆண்டவர் உங்களுக்காகவே இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். வாசிக்கிறேன், கவனிங்க. 3 யோவான் 2வது வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். மறுபடியும் ஒரு தடவை நான் வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, உங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் அப்படிங்கிற வசனம் தான். இன்னைக்கு நம்ம நிறைய விஷயம் நம்மளை சுற்றிலும் நடந்துட்டு இருக்கு, நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஈவன் நம்மளுக்கு கூட இருக்கிற ரொம்ப நம்ம நேசிக்கிற ஒரு நபர் நம்ம கூடவே இருக்கிறாங்க இல்லையா? இன்னும் சொல்ல போனா அவங்கள நம்ம அதிகமாக நேசிக்கிறோம். யாரை காட்டிலும்னு கேட்டிங்களா? ஆண்டவரை காட்டிலும் நம்ம அவங்கள தான் அதிகமாக நேசிக்கிறோம், அப்படித்தானே? இல்லைன்னு சொன்னாலும் அதுதாங்க உண்மை. ஆமாம், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியை காட்டிலும் நம்ம கூட இருக்கிற ஹஸ்பண்டையோ மனைவியையோ நம்மளுடைய பிள்ளைங்களையோ நம்மளை வளர்த்து ஆளாக்கின தாய் தகப்பனையோ நம்ம அதிகமாக நேசிக்கிறோம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் அவர் தன்னுடைய ஒரே குமாரனை இந்த உலகத்தில் நம்ம மீது வைத்த நேசத்தினால தான் அவர் நமக்காக கொடுத்துருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே, நம்மளா இருந்தால் நம்மளுடைய பிள்ளைங்களை யாருக்காகவாவது நம்ம விட்டு கொடுத்துருப்போமா? மாட்டோம்ல. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நம்மீது கொண்ட அதீத அன்புனால தம்முடைய ஒரே பிரான குமாரன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் இந்த பிதாவானவர். இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்துல நம்மளுக்கு இருக்கிற எல்லா விதமான போராட்டங்கள்லையும் முக்கியமான போராட்டம் என்ன தெரியுமா? அன்பினால் ஏற்படக்கூடிய போராட்டம் தான். அதுதான் மிக 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 கொடூரமான கொடிய ஒரு போராட்டமா நம்மளுக்கு காணப்படுது. மற்ற எல்லாத்தையுமே நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும். ஈவன் நம்மளுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்ல இருக்கிற கிறிஸ்டஸாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு பேக்ரவுண்ட்ல நம்மளுக்கு பின்னாடி இருந்த யார் நம்மளை டார்ச்சர் பண்ணாலும் சரி, இல்லை நம்மளுடைய ஹர்ட்டிங்ஸ் நம்மளுடைய ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இல்லை நம்மளுடைய ஒர்க் சம்மந்தமான எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளை அதிகமாக ஹர்ட் பண்றாங்க இல்லையா? அது எல்லாத்தையும் கூட நாங்கள் தாங்கிப்போங்க. ஏன், ஈவன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன செஞ்சாலும் நம்ம தாங்கிப்போம், சரியா? ஆனால் அதே நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸும் நம்மளுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நம்மளுடைய ஃபேமிலி சர்க்கிள் இல்லை அதிகமாக நேசிக்கிற ஒரு நபர் என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த அன்பு நம்மளை விட்டு பிரியுது அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு வியாகுலம் இருக்கு பாருங்க, அதை எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது. ஈவன் நம்ம வளர்க்குற ஒரு நாய்க்குட்டி பூனைக்குட்டி அதை நம்மளை விட்டு போனால் கூட நம்மளால் அந்த ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியாது இல்லையா? ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? தன்னுடைய ஒரே பேரான குமார் நமக்காக கொடுத்துருக்கிறார். கொடுத்ததும் இல்லாமல் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா வசனத்தில், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரேன்னு சொல்கிறார். சரிங்க, நம்ம ஆத்துமா எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பது போல நீயும் சுகமாயிரு அப்படின்னா எதை பத்தி சொல்றாங்க? மோரோவர் நம்மளுக்கு அதிகமா தோன்ற ஒரு ஆழமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல புசி குடி மகிழ்ந்துரு. இதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சென்ஸ்ல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் திங்கா வெளியில வரும். நல்லா சாப்பிடு, நல்லா குடி, சந்தோஷமாயிரு அப்படின்னு. அப்போ உலக பிரகாரமான காரியங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாத்துலேயுமே நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தோணுது இல்லையா? ஆனால் இந்த வசனம் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குது தெரியுமா? உன் ஆத்துமா எதில் வாழுது அப்படிங்கிறத யோசிச்சு பாரு. இந்த ஆத்துமா நமக்குள்ள இருக்கிற இந்த சுவாச காற்று எதுல சுகமாய் வாழுது அப்படிங்கிறத யோசிச்சுப்பார். உலக பிரகாரமான காரியங்கள் இல்லையா? நீ நேசிக்கிற ஒருத்தர் உன்னை விட்டு பிரிஞ்சு போகும்போதா, இல்லை யாரோ உன் கண்ணுக்கு தெரியாத ஒருத்தர் உன் கையை இறுக பிடிச்சிக்கிட்டு நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையில சுகமா வாழுத? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்மளுடைய ஆத்துமா எதுல வாழுது சுகமா? ஆண்டவருடைய வார்த்தையில வாழுது. ஆண்டவர் நம்ம கூட பேசுறதுனால வாழுது. ஆண்டவர் நம்மளோடு கூட எப்பொழுதும் இருக்கிறதுனால இந்த ஆத்துமா சுகமாய் வாழுது. இப்போ இந்த ஆத்துமா வாழ்கிறது போல நீ வாழ அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த பாவத்துக்குள்ளாக்க தள்ளப்பட்டிருக்கிற இந்த சரீரம்
தீட்டுப்படாதபடிக்கு நம்ம பாதுகாத்து கொள்ளணும் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த உலகத்துல தனியா தான் நம்ம வந்தோம். இந்த உலகத்துல இருந்து திரும்ப நம்ம தனியா தான் போக போறோம். நம்ம என்ட்ரி கார்டு கொடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு எண்டு கார்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த என்ட்ரி கார்டுல இருந்து இந்த எண்டு கார்டு நம்ம வாங்குற வரைக்கும் இதுக்கு இடையில நடக்கிற அநேக விஷயங்கள் நமக்கு ஒரு போராட்டம் தான். இதுல நமக்கு பிடிச்சவங்க வருவாங்க, திடீர்னு போவாங்க. நமக்கு பிடிக்காதவங்க நம்ம கூடவே இருப்பாங்க. அவங்க தான் நமக்கு நல்லது செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூடவே இருப்போம். நம்ம ஆசையா வளர்த்த சில பூனைகள், நாய்கள், நக்குட்டிகள், எல்லா விதமான ஸ்வீட் மெமரிஸும் டெஸ்ட்ராய் ஆகி போயிடும். ஆனா அதே வேத வசனம் தான் நம்மளுக்கு ஒன்று சொல்லுது, உலகத்தின் முடிவு பருகிற சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லி ஜீவன் உள்ள தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்ம ஆத்துமா அவரை துதிக்கணும்னு சொன்னா ஒரு மகிழ்ச்சியா எழுந்திருக்குது இல்லையா? நான் அவரை பார்க்கணும் அப்படின்னா அந்த ஆத்துமா தான் நமக்குள்ள முதலாவது கண் விழிச்சு பார்க்குது இல்லையா? நான் ஆண்டவரோட பேச போறேன், நான் அப்பா கிட்ட போய் பேச போறேன், நான் அவர்கிட்ட நிறைய விஷயம் நான் கத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது? இந்த ஆத்துமா தான் முதல்ல அப்படியே தூக்கத்திலிருந்து எழுந்திருக்குது. ஆனா அந்த சரீரம் சோம்பலாக்கப்படுது இல்லையா? சரீரத்தை தட்டி எழுப்பவங்க ஆத்மாவுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு யாரால முடியும் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவால மாத்திரம்தான் முடியும். இன்னைக்கு நல்ல ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோம். காலையில எந்திரிச்சு என் மகளோ மகனோ என்கிட்ட பேசிட மாட்டாங்களா? காலையில எந்திரிச்சு என் முகத்தை பார்த்துட மாட்டாங்களா? காலையில எந்திரிச்சு அப்பா பிதாவேன்னு என்னை கூப்பிட மாட்டாங்களான்னு ஏங்குற நம்முடைய தேவனுக்கு நம்ம கொடுக்குற ஒரு ஏமாற்றம் என்ன தெரியுமா? காலையில எழுந்திரிச்சோன்னா மொபைல் ஃபோன்ஸ் கையில் எடுக்கிறதா? காலையில எழுந்திரிச்சோன்னா என்கிட்ட இருக்கிற பெரிய பெரிய ஆக்சசரிஸ் எடுக்கிறதா? மொபைல், டேப்ஸ், லேப்டாப்ஸ், ஒர்க் டென்ஷன், இது எல்லாத்துக்கும் மேல இந்த உலகத்துல நம்ம யார் அதிகமா நேசிச்சுட்டு இருக்கிறோமோ அந்த நபர் பக்கத்துல இருந்தா அவங்கள தான் முதல்ல பார்க்கணும் இல்லையா? நம்ம யோசிச்சுக்கணும். அவங்க எல்லாம் டெம்பரரி, அவங்க எல்லாருமே டெம்பரரி. பட் பெர்மனண்டா இருக்கக்கூடிய ஒரே ஒருத்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா அது ஒரே சிக்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு டெசிஷன் எடுப்போம். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்னுடைய லைஃப்ல மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு தான் ஆண்டவரை நான் முதலிடம் கொடுப்பேன், அதுக்கப்புறம் தான் மற்றவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம ப்ரையாரிட்டி அவருக்கு கொடுப்போம். நம்மளுடைய லைஃப் வேற லெவலில் மாறும். இந்த ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வாக்கு, உன் ஆத்துமா எதுல சந்தோஷமா வாழுதோ அதுலயும் உன் சரீரம் வாழ்வதற்கு நீ இடம் கொடுப்பாயா அப்படிங்கிற கேள்வியோடு நான் முடிக்கிறேன். நான் இடம் கொடுக்க ஆயத்தமாயிட்டேன், என்னோட கூட நீங்களும் இடம் கொடுக்க ஆயத்தமா இருங்க. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயங்களை நிலைத்திருக்க செய்து ஆசீர்வதித்து காப்பாருங்க. ஆமென். Bye friends.